Sampling. So today we are going to discuss what is meant by population, sample na என்ன, sampling na என்ன, sample size na என்ன, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சாம்பிளிங்னா என்ன, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பாப்புலேஷன்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ பாப்புலேஷன் சாம்பிள். ஸோ எதுக்காக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருக்கோம், பிபிஏ எம்பிஏனா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 3 months ப்ராஜெக்ட், 6 months ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நம்மளை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு அரௌண்டு வந்து ஒரு 500 எம்ப்ளாயீஸ் இல்லை 1000 எம்ப்ளாயீஸ் கூட ஒர்க் பண்ண சான்சஸ் இருக்குது, இல்லை 300 எம்ப்ளாயீஸ் வாட் எவர் மைட் பி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷனில் நம்மளால வந்துட்டு 3 months ப்ராஜெக்டே இல்லை 6 months ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ என்டையர் எல்லார்கிட்டையும் நம்ம போயிட்டு வந்து எல்லா ரெஸ்பாண்டன்ஸ்கிட்டையும் எல்லா பீப்புள்கிட்டையும் வந்து நம்ம வந்துட்டு கேதர் பண்ண முடியாது டேட்டாவை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பகுதியை, ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அவங்கள வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணணும், அதுதான் சாம்பிள். ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கிறத வந்துட்டு பாப்புலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சாம்பிள் அப்படின்றது வந்துட்டு சப்செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பாப்புலேஷன்லேருந்து ஒரு பார்ட்டை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு சாம்பிள்ன்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸோ நம்ம வந்துட்டு யூஸ்வலாக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் கூட வந்துட்டு பாப்புலேஷன் சாம்பிளை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது நம்ம வந்து சாதம் வடிக்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சாதத்தையும் எடுத்து என்ன பண்ண மாட்டோம், அரிசியும் எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்க மாட்டோம். ஸோ அதில் வந்துட்டு 1 or 2 ரைஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வெந்துருச்சு, நல்லா ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ என்டையர் எவ்ரி திங் எல்லாமே வந்துட்டு நல்லா ப்ராப்பராக குக் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன் அப்படின்றது தி என்டையர், ஸோ யூனிவர்சலாக வந்துட்டு மொத்தமாக இல்லை வந்து அந்த கம்பெனியில் என்டையர் பீப்புள் வந்துட்டு ரெஃபர் டு ஆஸ் தி, இல்லை அந்த பர்டிகுலர் சொசைட்டியில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட ஸ்டடி ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறேன்னா ஸோ என்டையர் எல்லா பீப்புளையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு பாப்புலேஷன்ன்றது. ஸோ அது வந்து ஆக்சுவலி இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் என். அண்ட் சாம்பிள் அப்படின்றத பார்க்கும்போது இட் இஸ் அ பார்ட் ஆர் இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இது வந்து என்டையர் பீப்புள் எல்லாம் சேர்ந்தது வந்துட்டு, எல்லா ரெஸ்பாண்டன்ஸும் சேர்ந்தது வந்துட்டு பாப்புலேஷன். அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டை வந்துட்டு எடுத்து நான் வந்து என்னோட ஸ்டடியை அண்டர்டேக் பண்ணுறேன். பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம், இல்லை மற்ற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் யூ கேனாட் அப்ரோச் அண்ட் கெட் தி டீட்டெயில்ஸ் ஆர் டேட்டா ஃப்ரம் தி ரெஸ்பாண்டன்ஸ். இட் மே டேக் ஹியூஜ் டைம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியலி இட் மே நாட் பி பாசிபிள். ஸோ நிறைய ப்ளஸ் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம பாப்புலேஷனை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணல அப்படின்றதுக்கான ரீசன் நிறைய இருக்கு. ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் பாப்புலேஷன் அண்ட் தி சாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வாட் இஸ் தி பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்னா, பாப்புலேஷன்ன்றது என்டையர் திங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் யூ ஆர் கோயிங் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஸோ தட் இஸ் தி பாப்புலேஷன். பட் சாம்பிள்ன்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாப்புலேஷனுக்கும் சாம்பிளுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ். எல்லா மெம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறது வந்துட்டு பாப்புலேஷன். கம்பெனியில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி யூ ஆர் கோயிங் டு டேக் இன்டு அக்கௌண்ட் அப்படின்னா அது வந்து பாப்புலேஷன். ஸோ 500 எம்ப்ளாயியில் நான் வெறும் என்னோட டைம் கன்ஸ்ட்ரெயின் 3 மாதம் தான் பண்ண முடியும், இல்லை 6 மாதம் என்னோட ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ண முடியும்னா தட் டைம் ஐ கனாட் வந்து சிட் அண்ட் ஸ்டடி ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜஸ்ட் வந்து ஒரு 100 எம்ப்ளாயீஸோ இல்லை 300 வந்து 300ல் வந்துட்டு ஒரு 150 எம்ப்ளாயீஸோ, ஸோ இவங்க கிட்டேருந்து நான் டேட்டாவை கேதர் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தி ரிமைனிங் பீப்புள். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ இதை பேசிஸாக
இதெல்லாம் வச்சு இதை வச்சு இந்த சாம்பிளை வச்சு பாப்புலேஷன் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஓரளவுக்கு நம்மளால கன்க்ளூஷனுக்கு வர முடியும். வந்துட்டு அந்த சாம்பிள் எப்படியா இருந்தாலும் இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த பாப்புலேஷனுக்கு. ஸோ அதனால வந்துட்டு என்னோட ரிசர்ச்சுக்கு அப்புறம் நான் வந்துட்டு பண்ணக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஃபைண்டிங்ஸ் அந்த எல்லாம் பண்ணி முடிச்சோடனே அந்த கன்க்ளூஷன் வந்து சாம்பிளுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதே தான் ஓரளவுக்கு வந்து பாப்புலேஷனுக்கும் அதே மாதிரி தான் இட் கோயிங் டு ஆக்ட் ஆர் இட் கோயிங் டு ரெப்ரசன்ட். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம சாம்பிள்னு சொல்றோம். ஸோ வந்து யூஸ்வலா பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மெஷரபிள் நம்ம யூஸ் பண்றோம்னா பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சாம்பிளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பேராமீட்டரை வச்சு பாப்புலேஷனை நம்ம மெஷர் பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கை வச்சு நம்ம சாம்பிளை மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன். Next, moving on to sampling. Sampling, what is meant by sampling? So அந்த process நம்ம conduct பண்றோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம சாம்பிளிங்னு சொல்றோம். ஸோ அந்த பாப்புலேஷன்ல இருந்துட்டு வந்து இவ்வளோ பீப்புளை நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவா இவ்வளோ நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸை இவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை எடுத்து அந்த ப்ரொசீஜர்ஸை அடாப்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாம்பிளிங்னு சொல்றோம். சாம்பிள் சைஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் நீங்க இண்டிவிஜுவல் அந்த யூனிட்ஸை எடுக்கிறீங்களோ அந்த என்டையர் குரூப்ல இருந்து அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாம்பிள் சைஸ்ன்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலா ப்ராஜெக்டை நம்ம வந்து அண்டர்டேக் பண்ணும்போது வந்து கேட்பாங்க, ஸோ எவ்வளோ வந்துட்டு உங்களோட சாம்பிள் சைஸா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஸோ சாம்பிள் சைஸ்ன்றது என்டையர் பாப்புலேஷன்ன்றது கேபிட்டல் லெட்டர் N, 1000 employees may be working or 300 employees may be working in that company, but you would have because of time duration you would have taken only 100 or 110 employees as your respondents. அப்படின்னா அதுதான் உங்களோட சாம்பிள் சைஸ். அந்த 100 110 தான் உங்களோட சாம்பிள் சைஸாக இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் சாம்பிள் சைஸ் உங்களோட எந்த அளவுக்கு அக்யூரேட்டா நீங்க வந்து ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்றீங்கன்றதும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் சாம்பிள் சைஸ் தென் யுவர் ரிசர்ச் வாட் எவர் யூ ஃபவுண்ட் அவுட் யுவர் ஃபைண்டிங்ஸ் வில் பி மோர் அப்ரோப்ரியேட் ஆர் மோர் அக்யூரேட்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத we can also discuss. So next moving to the sampling techniques. So what are the sampling techniques அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். So what are the sampling techniques? பார்க்கும்போது ஆக்சுவலி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாப்புலேஷன்ல இருந்து ஒரு பகுதியை ஒரு பார்ட்டை தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவா எடுக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம சாம்பிள்ன்றோம், அந்த ப்ராசஸை சாம்பிளிங்னு சொல்றோம். ஸோ அப்படி நீங்க எடுக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி அந்த பாப்புலேஷன்ல இருக்க ஒரு ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து உங்களோட சாம்பிள் சைஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். எந்த வித என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை வந்துட்டு யார்கிட்ட வாங்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கிரைட்டீரியா எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம வந்து எல்லாரையும் ஈக்குவலா நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். எல்லா யூனிட் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆஃப் பாப்புலேஷன் இஃப் இட் ஹாஸ் காட் அன் ஈக்குவல் ப்ரையாரிட்டி தென் இட் இஸ் நோன் அஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்றது கொஞ்சம் பயாஸ் BIAS பயாஸ்னா என்ன, கொஞ்சம் பார்ஷியலா இருந்து ஸோ வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவரபிளா வரணும் நான் கண்டக்ட் பண்ற ரிசர்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை என்னோட கம்ஃபர்டபுள் எது கன்வீனியன்ஸா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் என்னோட சாம்பிள் சைஸை ரெடி பண்ணேன் அப்படின்னா அது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே பார்த்தீங்கன்னா அகெயின் சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங் இதெல்லாம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வருது. நெக்ஸ்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங்,
ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் பர்பசிவ்னும் இருக்கு, அண்ட் ஸ்னோபால் sampling. So these are the non-probability sampling. So let us move to one by one how it getting very difference in ஒன்னொருத்துக்கும் அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இல்லை டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ஆஸ் ஐ டோல்ட் earlier, எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம ஒரு யூனிட் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து நான் வந்துட்டு சாம்பிள்ஸா பிக் பண்ண அப்படின்னா பாப்புலேஷன்ல இருந்து, அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டமா எடுக்கிறது. இப்போ நான் வந்துட்டு உங்க கிளாஸ் ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அபோவ் ஆவரேஜ் பசங்க, இவங்க ஆவரேஜ் பசங்க, இவங்க வந்து பிலோ ஆவரேஜ் பசங்க, அந்த மாதிரியோ இல்ல பாய்ஸ் இவங்க கேர்ள்ஸ் இவங்கள தான் என்னோட ரெஸ்பாண்டன்ஸா எடுத்துக்கணும், சாம்பிளா எடுத்துக்கணும், அந்த மாதிரி எந்த வித ஒரு மைண்ட் செட்டோட நான் வராம ரேண்டமா அப்படியே நான் வந்து சூஸ் பண்ண கிளாஸ்ல அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ அகைன் அந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இப்போ ஒன்னொன்னா எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல ஈக்குவல் சான்ஸ், இப்போ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அதே மீனிங்கை தான் இங்கேயோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல ஒரு யூனிட் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்து என்னோட சாம்பிள் சைஸை நான் ரெடி பண்ண அப்படின்னா அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா லாட்ரி மெத்தடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிட்ஸ், இந்த வந்து குலுக்கி அதுலேருந்து அப்படியே ரேண்டமாக பிக் பண்ணுவாங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் எடுக்கணும், இந்த லாட்டை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற எந்த வித கிரைட்டீரியாவோ எந்த மைண்ட் செட்டோ இல்லாம எதை வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் எடுத்தேன் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ எவ்ரி யூனிட் ஆஃப் பாப்புலேஷன் வில் கெட் அன் ஈக்குவல் சான்ஸ் that they will be getting selected there. So அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிக்சர்ல இருந்து ப்ளூ தான் எடுக்கணும், கிரீன் தான் எடுக்கணும், அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ யூ கேன் பிக் ப்ளூ ஆர் கிரீன் சம்திங். அப்படியே நான் வந்துட்டு ரேண்டமா சூஸ் பண்ணனா அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். இந்த சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் பாப்புலேஷன், என்டையர் பாப்புலேஷன்ல ஒரு யூனிட்டை எடுத்துப்பேன். அப்புறம் அடுத்து நான் எடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு எவ்ரி 10th people, every 5th people, இப்போ ஒரு ஆர்டர் வைஸ் நிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா டோட்டலி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து பிக் பண்ணிடுறேன் முதல்ல. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் எடுக்கும்போது எவ்ரி 5th people இல்ல எவ்ரி 6th பர்சனை நான் வந்து ஆர்டர் வைஸா நிக்க வச்ச பிறகு இஃப் ஐ எம் பிக்கிங் ஃப்ரம் தட் then that is known as systematic random sampling. ஸோ அதை தான் வந்துட்டு இங்க எவ்ரி kth ஐட்டம், ஸோ எவ்ரி kth ஐட்டம்னா எவ்ரி 5th ஐட்டம் ஆர் எவ்ரி 10th ஐட்டம், அது வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம். இப்போ ப்ராடக்ட்ல வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறேன், அதில் ப்ரொடக்ஷன் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து லாட்டா நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன் பேச்சஸா. ஸோ ஒரு ப்ராடக்டும் எடுத்து என்னால் டிஃபெக்ட் இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் வேஸ்டேஜ் என்ன, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டும் நம்மளால எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பேச்சஸா நான் அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஸோ அடுத்தது வந்து 10வது இதை வந்துட்டு எடுத்து பார்ப்பேன். திருப்பி வந்து 20வது இது பேட்ச் அந்த வரும்போது எடுத்து பார்ப்பேன். ஸோ வந்து அதை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணி வெதர் இட் இஸ் அ குட் ஒன் ஆர் டிஃபெக்டிவ் ஒன் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூ ஆர் பிக்கிங் ஃப்ரம் தி பாப்புலேஷன் அட் ரேண்டம். அடுத்தது நம்ம பிக் பண்ணும்போது சாம்பிளா எடுக்கும்போது நம்ம எப்படி எடுப்போம்னா எவ்ரி kth ஐட்டம்னு எடுப்போம், எவ்ரி 5th ஆர் எவ்ரி 7th ஐட்டம் வாட் எவர் மைட் பி. ஸோ அதை தான் இங்க வந்துட்டு காமிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ்ல 2 எடுத்துருக்கோம், அடுத்தது 1 விட்டு 4th, அப்புறம் 6th, அப்புறம் 8th, அப்புறம் 10th. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை விட்டு அடுத்தது எவ்ரி செகண்ட் பர்சனை நம்ம வந்து
ரேண்டமா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம சாம்பிள்ஸா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்கள வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபர்தர் ஸ்டடியை கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்னா இங்க ஸ்டேட்டாஸ் நான் என்ன அர்த்தம்னா குரூப்னு அர்த்தம். ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடிய பாப்புலேஷனை. ஸோ வாட் இஸ் மென் பை ஹெட்ரோஜீனியஸ்? ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு பலதரப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க உங்களோட பாப்புலேஷன்ல. ஸோ அதுல வந்துட்டு நம்ம எல்லாரையும் ஒன்னொன்னா குரூப் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஏஜ் வைஸாவோ இல்ல ஜெண்டர் வைஸாகவோ, ஓகே வாட் எவர் மைட் பி. ஸோ அந்த மாதிரி இல்ல வந்துட்டு அபவ் ஆவரேஜ் பசங்களாம் ஒன்னா, ஆவரேஜ் பசங்களாம் ஒன்னா, பிலோ ஆவரேஜ் பசங்களாம் ஒன்னா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இப்ப பேங்க்ல வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கு, இத பத்தி நான் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப வந்துட்டு நான் இல்ல ஒரு ஷாப்பிங் மால்ஸ்லயோ இல்ல வந்துட்டு ஒரு ஷோரூம்லயோ நான் ஸ்டடி கண்டக்ட் பண்ணோம். ரிசர்ச் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கு, கஸ்டமர் வெதர் தே ஆர் ஃபீலிங் ஹாப்பி ஆர் நாட், இத பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் என்ன பண்ணணும் வந்துட்டு எஸ் மேம் நிஷாந்த் அட்மிட் பண்ணுங்க மேம். ஓகே. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டேட்டாஸ வந்துட்டு குரூப்பா வந்துட்டு நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். ஸோ குரூப்னா ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஹோமோஜீனியஸா வந்துட்டு பிரிக்கிறோம். ஸோ ஆஸ் அ ஏஜ் வைஸா, ஆஸ் அ ஜெண்டர் வைஸா. ஸோ 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க 30ல இருந்து 40 வயசு, அடுத்தது வந்துட்டு 40ல இருந்து 50 வயசு, அடுத்தது வந்துட்டு 50ல இருந்து 60 வயசு, அடுத்தது அபோவ் 60 சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த மாதிரி நான் வந்துட்டு கேட்டகரைஸ் ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடிய பாப்புலேஷனை முதல்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஹோமோஜீனியஸா ஃபர்ஸ்ட் வந்து மாத்திக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர் திங்கெல்லாம் ஒன்னா குரூப், கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டாங்களாம். ஸோ பிங்க் கலர் ட்ரெஸ், தென் ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ லேட்டரான் என்ன பண்றேன், ப்ளூல இருந்து குரூப் பண்ணதா ஒன்னு எடுக்கிறேன், கிரீன்ல இருந்து குரூப் பண்ணதா ஒன்னு எடுக்கிறேன், ஸோ பிங்க்ல இருந்து குரூப் பண்ணதா ஒன்னு எடுக்கிறோம், அண்ட் ரெட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இட் கேன் பி ஏஜ் வைஸ் ஆர் ஜெண்டர் வைஸ் ஆர் அந்த மாதிரி இல்ல வந்து இன்கம் பேசிஸ்ல ஏதோ ஒரு பேசிஸ்ல ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடிய பாப்புலேஷனை ஹோமோஜீனியஸா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னு பிக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இதுலயும் குரூப் தான் ஃபார்ம் பண்றோம். ஸோ என்ன மெத்தட் அடாப்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் ஒன்னா குரூப் பண்ணல. இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட்ல ஒன்னா குரூப் பண்ணிருக்கோம். பட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் எ மிக்ஸ் ஆஃப் ஆல் தி திங். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கிரீன் ப்ளூ, ப்ளூ கிரீன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னுத்துல இப்ப வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றேன்னா ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றேன்னா ஒருத்தன் வந்து அபோவ் ஆவரேஜ்ல, ஒருத்தவன் ஆவரேஜ்ல, ஒருத்தவன் பிலோ ஆவரேஜ்ல, இந்த மாதிரி நான் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து நான் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 2-3 பேரை நான் வந்து என்னோட ஸ்டடிக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் லுக்கிங் இன்டு ஸோ ஹூம் ஐ எம் டேக்கிங். ஸோ குரூப்ல வந்துட்டு எல்லாம் வந்து மிக்ஸா இருக்கும். ஸோ அது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஹெட்ரோஜீனியஸா இருக்கும் அந்த குரூப்ல. இப்ப ஸ்ட்ராட்டிஃபைட்ல பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடியதை முதல்ல ஹோமோஜீனியஸா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பிக் பண்றேன். பட் கிளஸ்டர் சாம்பிளிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்டே நான் ஃபார்ம் பண்ணும்போதே வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸ் நேச்சர்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அதுல எல்லா ஏஜ் குரூப், இப்போ நான் வந்துட்டு பேங்க்ல ஒரு சர்வே கண்டக்ட் பண்றேன், இல்ல ஒரு ஷாப்பிங் மால், இல்ல ஒரு ஷோரூம், ஒரு சூப்பர் மார்க்கெட், எனிதிங் மைட் பி, நான் ஒரு சர்வே கண்டக்ட் பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்றேன், ரிசர்ச் பண்றேன்னா ஸோ அப்ப வந்துட்டு அதுல வந்துட்டு வயசானவங்களையும் என்னோட இதுக்கு எடுத்துக்கிறேன்,
யங் ஏஜ்ல இருக்கவங்களும் எடுத்துக்கிறேன், சில்ட்ரனையும் எடுத்துக்கிறேன், அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்றேன்னா அதுதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். இதே வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்துட்டு குரூப்பா ஃபார்ம் பண்றேன் எப்படின்னா ஏஜ் வைஸா, சின்ன பசங்க வரைக்கும் தனியாக, பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் ஒரு தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் பிரிச்சேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கா. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கா. ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வர்றது. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்துட்டு எந்த இதுவும் ரேண்டம் மேனர்ல நம்ம சூஸ் பண்றது கிடையாது. இப்ப ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னா எந்தவித பயாஸும் இல்லாம எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இவங்கள தான் எடுக்கணும் நம்ம சாம்பிள்ஸா அப்படின்றத வந்து எந்தவித தாட்டும் இல்லாம நம்ம போய் அப்படியே வந்துட்டு ரிசர்ச் கண்டக்ட் பண்றது, அப்படியே சாம்பிள் சைஸை ரெடி பண்றது, சாம்பிள்ஸை ரெடி பண்றது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றது வந்துட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு செலக்ட் இன் அ ரேண்டம் மேனர். மைண்ட்ல வந்துட்டு ப்ரீவியஸாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் இவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும், இவங்க தான் நம்ம கம்ஃபர்டபுளான பர்சன், இவங்க கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட பயஸான ரிசல்ட்டை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். பயஸான ரிசல்ட்னா இதுதான் ரிசல்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முதலே ரிசர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரிசர்ச்சை நடத்துறோம். அந்த ரிசர்ச்ல இருந்து ரிசல்ட்டை அப்படியே வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. அப்ராப்ரியேட்டான ரிசல்ட் வராது. அப்ராக்சிமேட்டான வாட் எவர் யூ தாட் தட் ஒன்லி வில் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ரொம்ப பயாஸ்டா இருக்க போறீங்க சாம்பிள் செலக்ட் பண்ணும்போதே. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இல்ல நான் ரேண்டம் சாம்பிளிங் சொல்றோம். ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா மேஜரான இந்த டைப்ஸ் வருது. ஸோ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கு, ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங்கு, குவாட்டா சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ கன்வீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட், குவாட்டா, ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ ஒன்னொன்னு என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு தி கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னா ரிசர்ச்சர் யார் அண்டர்டேக் பண்ண போறாங்களோ அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணா வந்துட்டு எனக்கு ஈஸியா வந்து டேட்டா நான் வந்து அப்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பர்சன்ஸ் கிட்ட மட்டும் வந்துட்டு நான் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷோரூம்லயோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ நான் வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 20 to 25 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்ல இருக்க பீப்புள் கிட்ட மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், rather than above 60 people ஏஜ் குரூப் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நான் யார்கிட்ட கலெக்ட் பண்ணா வந்துட்டு எனக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா குவிக்கா எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு என்னோட ரிசர்ச் ப்ராசஸை அண்டர்டேக் பண்ணா அது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஓகேங்களா? ஸோ ஈஸிலி அவைலபிளா இருக்கணும், இல்லை ஈஸி ஆக்சசபிளா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட மட்டும் நம்ம வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு எந்தவித எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸும் நான் போட விருப்பப்படலை என்னோட ரிசர்ச்சை நான் அண்டர்டேக் பண்ணும்போது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் நான் வந்துட்டு ஈஸியா அவைலபிளா கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட மட்டும் நான் கலெக்ட் பண்றது. பாய்ஸ் கிட்ட மட்டும் கலெக்ட் பண்றது, இல்ல கேர்ள்ஸ் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ அவங்க கிட்ட மட்டும் டேட்டா கலெக்ட் பண்றது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரைட்டீரியா வச்சு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கலெக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப டைமும் வந்து சீக்கிரமா என்னால் முடிச்சிட முடியும், அவைலபிளாகவும் இன்ஃபர்மேஷன் இருக்கும், எனக்கும் குயிக்கான இருக்கும், எனக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டு சாம்பிள்ஸ் ரெடி பண்ணனா அதுதான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். Next, moving on to judgmental or purposive sampling. So, what is meant by judgmental sampling? ஸோ ஏற்கனவே வந்துட்டு என்னோட மைண்ட் செட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்
கிட்ட மட்டும் வந்துட்டு இஃப் ஐ தே வில் பி பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் மை ஸ்டடி அப்படின்ட்டு அண்ட் இதுதான் எனக்கு கன்க்ளூஷனா வரும், இதுதான் என்னோட ரிசல்ட்ஸா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஃபைண்டிங்ஸும் ஓரளவுக்கு வந்துட்டு பிஃபோர் தட்டே எனக்கு வந்து தெரிஞ்சுதான் அந்த செட் ஆஃப் பீப்புள் அந்த செட் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் மட்டும் நான் வந்துட்டு எடுத்து பண்ணக்கூடியதெல்லாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயாஸ்டா இருக்கும் நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே. ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, ரேண்டம் மேனர்ல எடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் கெட் வேரிடா. பட் வந்து ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங்லலாம் நம்மளே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படிதான் எடுக்கணும், இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ கிட்ஸை மட்டும் நான் வந்து எப்படி வந்துட்டு அவங்களோட ஷாப்பிங் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு தெரியுது. அவங்க வந்து தே ப்ரிஃபர் ஃபார் சாக்லேட்ஸ் ஆர் டாய்ஸ் ஆர் சம்திங். ஸோ அந்த பீப்புள் பிலோ அந்த அந்த 12 இயர்ஸ் அந்த 10 இயர்ஸ் இருக்க பர்சன் கிட்ட கேட்டோம்னா ஸோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏஜ் குரூப் பீப்புள் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் வந்து தே வில் பி கிவிங் தி டேட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் போயிட்டு அப்ரோச் பண்றது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அதை தான் வந்துட்டு டேட்டாவா கொடுப்பாங்க. ஸோ வந்து பர்பசிவா நம்ம போயிட்டு அந்த செட் ஆஃப் பீப்புள் ரெஸ்பாண்டன்ஸை மட்டும் நம்மளோட சாம்பிள்ஸா நம்ம சூஸ் பண்றது வந்து ஜட்ஜ்மெண்டல் இல்லைன்னா வந்துட்டு பர்பசிவ் சாம்பிளிங்கா. And next moving on to the quota sampling. Quota sampling na இவ்வளோ percentage of people இதுல இருந்து நான் எடுக்கிறேன், இந்த ஜெண்டர்ல எடுக்கிறேன், மேல் பீப்புள் இவ்வளோ எடுக்கிறேன், ஃபீமேல் பீப்புள் இவ்வளோ பீப்புள் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஏதாவது ஒரு கோட்டாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் முதலே. ஓகேங்களா? ஸோ வந்து நான் 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள வந்துட்டு நான் 10 பேரை எடுக்கிறேன், இல்லை 10% ஆஃப் தி பாப்புலேஷன்லேருந்து எடுக்கிறேன், 50லேருந்து 60 வயசு உள்ளவங்கள நான் இவ்வளோ பீப்புள் 5 பேரை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏதாவது வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இல்லை பேஸ்ட் அப்பான் தி இன்கம் 10,000 to 20,000 ஏர்ன் பண்ற பீப்புளை வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பிக் ஃபார் மை சாம்பிள் ஃபார் மை ஸ்டடி. இந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றது ஆன் தி பேஸ் ஆஃப் கோட்டாஸ்ல. இஃப் யூ கோயிங் டு ட்ரா யுவர் சாம்பிள் ஃப்ரம் யுவர் பாப்புலேஷன், என்டையர் பாப்புலேஷன், then that is known as quota sampling. ஓகேங்களா? ஸோ quota sampling-னா இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை நான் எடுத்துக்கிறேன், என்னோட சாம்பிள் என்னோட ஸ்டடிக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்து கோட்டா சாம்பிளிங்கா. அண்ட் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு பயாஸா ரிசல்ட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் வந்து இங்க எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா நம்ம பண்றோம். இந்த எல்லா டைப்ஸ்லயும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல இருந்து தான் நம்ம பிக் பண்றோம், இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல இருந்து இத்தனை பேர் பிக் பண்றோம், இல்ல என்னோட கன்வீனியன்ஸ் கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி பிக் பண்றோம், இல்ல வந்து எப்படி ரெஸ்பாண்டன்ஸ் பதில் சொல்லுவாங்க அப்படின்ற டேட்டா கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி பிக் பண்றோம். இது எல்லாமே வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து இட் will not be appropriate actual whatever it is, but it may always be bias, it may be a partial one. So வந்து ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு we cannot tell it as accurate one. And next finally வந்துட்டு snowball sampling. ஸோ ஸ்னோபால் சாம்பிளிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி. ரெஃபரன்ஸ் இப்போ நான் போயிட்டு வந்து ஒரு பர்சன் கிட்ட அப்ரோச் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்சன் கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க வந்து இன்னொரு பர்சன் அவங்க ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவோ இன்னொருத்தவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்டயும் வந்து நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அஸ் அ செயின் மாதிரி போறது தான் வந்துட்டு ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ ஸ்னோபால் சாம்பிளிங்ன்றது பேஸ்ட் அப்பான் தி டைரக்ஷன்ஸ் ஆர் அட்வைஸ் ஆர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை தி அதர் பர்சன் ஐ மூவிங் ஆன் டு தி அதர் பர்சன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல நான் போயிட்டு முதல் ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த பர்சன் அவங்க இன்னொரு பர்சன் இப்படியே வந்துட்டு செயின் மாதிரி வந்துட்டு என்னோட சாம்பிள்ஸை நான் வந்து
பண்றேன் அப்படின்னா அதுதான் ஸ்னோபால் சாம்பிளிங். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்சனை போயிட்டு அப்ரோச் பண்றேன். ஸோ அந்த பர்சன் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டையோ ரிலேஷனோ இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க, இன்னொருத்தவங்க டைரக்ட் பண்றாங்க. அந்த பர்சன் கிட்ட போறேன், அந்த பர்சன் மறுபடியும் இன்னொரு பர்சனை டைரக்ட் பண்றாங்க. இப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நான் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஏபிசிடிஇஎஃப்னு இருக்காங்க ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ்னா ஏ கிட்ட நான் போய் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஏ வந்து பி சொல்றாங்க, பி வந்துட்டு பி கிட்ட கலெக்ட் பண்ணோடனே பி வந்து இஸ் ரெஃபரிங் சி, is referring D. Like this, if it's going on, it's like a chain process மாதிரி வந்துட்டு நான் ரெஃபரல்ஸ் மூலமா போனேன், அப்ரோச் பண்ணனா, சாம்பிள்ஸ் பிக் பண்ணனா என்னோட பாப்புலேஷன்ல இருந்து, then that is known as snowball sampling. So far we have discussed about what is meant by population. So population னா என்ன, sample னா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, சாம்பிளிங்ன்றது வந்துட்டு process that you undertake or the procedures you undertake for picking up from the entire population. So அது வந்து sampling. Sample sizeன்றது particular group of respondents one you are picking from that population. அந்த நம்பர் அந்த கவுண்ட்டை தான் நம்ம sample sizeன்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் sampling techniques. ஸோ probability sampling அப்படின்றது வந்துட்டு it does not give any biased result because randomly you are choosing, so it is results will be more appropriate. ஸோ அதுக்கிட இது எல்லாமே வருது. சிம்பிள் ரேண்டம்னா through lottery method, lots மூலமா just you are picking up each and every unit of populationக்கு equal chance கொடுத்து வந்து பிக் பண்றீங்க. 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்ல இந்த கிளாஸ்ல இருந்து தான் எடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லாம அந்த 100 ஸ்டூடெண்ட்டை எப்படி வேணா நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிகாம்ல இருந்து ஒரு 10 பேர், பிபிஏல இருந்து ஒரு 5 பேர், அந்த மாதிரி வந்துட்டு நான் சூஸ் பண்ணும்போது ஸோ ரிசல்ட்ஸ் வந்து வில் பி மோர் அக்யூரேட். சிஸ்டமேட்டிக் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு அடுத்தது எவ்ரி 10th, எவ்ரி 15th இல்ல எவ்ரி 25th ஐட்டமே எடுத்தானா அது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைடுன்றது ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பை ஹோமோஜீனியஸா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். ஏஜ் வைஸ்லாம் ஒன்னா, இல்ல ஜெண்டர் வைஸ்லாம் ஒன்னா, இல்ல ஹை இன்கம் குரூப் பீப்புள்லாம் ஒன்னா. ஸோ அந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸா இருக்கக்கூடிய பாப்புலேஷனை ஹோமோஜீனியஸ் குரூப்பா ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டு அதுல இருந்து பிக் பண்றேன். கிளஸ்டர் சாம்பிள் அப்படின்றது, கிளஸ்டர் சாம்பிளிங்ன்றது வந்துட்டு அந்த மிக்ஸே வந்து ஹெட்ரோஜீனியஸா இருக்கும். ஸோ ஹெட்ரோஜீனியஸா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு ஹை இன்கம் குரூப்பா இருப்பாங்க, மிடில் இன்கம் குரூப்பு, லோயர் இன்கம் குரூப் எல்லாமே இருப்பாங்க, இல்ல எல்லா ஏஜ் குரூப்லயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸா நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு கிளஸ்டர் சாம்பிளிங். அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்றது இட் இஸ் டன் வித் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் தி ரிசர்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட எந்த அளவுக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியும், ஈஸிலி அவைலபிளா இருக்கா, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் கலெக்ட் பண்ண டேட்டால அப்படின்றதெல்லாம் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாம்பிள்ஸ் வந்து they are going to draw from the population. And quota sampling-ன்றது basis percentage you are going to fix up. So இந்த ஏஜ் குரூப்ல இருந்து இந்த ஜெண்டர்ல இருந்து இவ்வளவு பகுதியை நான் எடுக்கிறேன், இல்ல இந்த இன்கம் குரூப் பீப்புள்ல இருந்து நான் இந்த பகுதியை, இல்ல இந்த ஸ்டேட்டால நான் இவ்வளவு எடுத்துக்கிறேன், இல்ல இந்த ரூரல் ஏரியால இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறேன், அர்பன் ஏரியால இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து கோட்டா சாம்பிளிங். அண்ட் ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்றது ரெஃபரல்ஸ் செயின் மாதிரி. ஸோ ஒரு பர்சன் இன்னொரு கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அந்த பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட சொல்றது, இப்படியே வந்து செயின் ப்ராசஸா கண்டினியூ ஆகுது ஸ்னோபால் sampling. So these are the sampling techniques or the sampling types which have been discussed in your statistics subject.